ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஹெல்தின்னு கூட வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம எக்கில் செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சமாக ஹெல்தி இது. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம், ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ், ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ், நிறைய பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதில் கிடச்சிரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டை வேக வச்சுக்கணும். நான் 3 முட்டைகள் எடுத்திருக்கேன், அதை வேக வச்சுக்கிறேன். வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஹாஃபாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான பிரெட் ஸ்லைஸ்லாம் எடுத்துகிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆவியில் வேக வைக்கலாம். இது எதுக்கு பண்ணுறோன்னா பிரெட் ஸ்லைஸ் கொஞ்சம் சாஃப்டாக ஆகும், அதுக்காக தான். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 2 பிஞ்ச் கரம் மசாலா தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இட்லி பாத்திரத்துலேருந்து பிரெட் ஸ்லைஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டஃபிங் செஞ்சு வச்சிருந்த மசாலா இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் ஆனியன் மசாலா கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ண முட்டையை ஹாஃபாக இருக்கும் இல்லையா, அதை இந்த மாதிரி கவிழ்த்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 4 கார்னர்லேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மைதா மாவு கலந்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாத்துலேயுமே ப்ரெட்டில் தடவிக்கிறேன். இதுக்கப்புறம் 4 கார்னரையும் இந்த மாதிரி கொண்டு ஒரு டூத்பிக் வச்சு 2 சைடும் குத்திடலாம். இதை எடுத்து இப்போ சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இதை இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம், அதையும் பார்க்கலாம் வாங்க. ஆவியில் வேக வச்ச ப்ரெட்டை ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி இதில் போட்டு திரட்டணுமா கொஞ்சம் பெருசாகும். ஒரு ஓரமாக கொஞ்சமாக மசாலாவும் முட்டையும் வச்சுட்டு இந்த ப்ரெட்டை அது மேலே மூடின மாதிரி மைதா மாவு பேஸ்ட் வச்சு நல்லா சீல் பண்ணிக்கலாம். ப்ரெட் பாக்கெட் மாதிரி வந்துடும். இந்த மெத்தட்லேயும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பொரிச்சு எடுத்தோடனே காமிக்கிறேன். இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். மேலே இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதா பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே இந்த மசாலாவோட எக் மசாலாவோட சாப்பிட சும்மா அப்படி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். செய்யறது ரொம்ப சிம்பிள். முட்டையை வேக வச்சுக்கிட்டோமா 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஸோ உங்கள் வீட்டில் பசிக்குதுன்னு ஸ்நாக் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.